ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 7/2/2026 கருணியா KR 741க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால அது எப்போதும் போல் நம்ம சனி டு சனி ரிசல்ட்டு தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக வந்த 5 ட்ரா ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஏபிசி போர்டில் வந்து 477, ஃபுல் போர்டில் வந்து 92972 477. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 745, ஃபுல் போர்டில் வந்து 409 745 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துருந்துருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு அப்புறமா வராமல் இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம மிஸ்ஸிங் சீல்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து ஏபிசி போர்டை மட்டும் பார்த்தோம்னா நம்ம வந்து அதிகபட்சமாக 8லேருந்து நம்ம 9 ட்ரா வரைக்கும் கொண்டு போவோம். அதே இது நம்மளுக்கு ஃபுல் போர்டு அதாவது 60 5D 4D அதோட 3D 2D 1Dன்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக நம்ம 3லேருந்து 5 ட்ரா கொண்டு வருவோம். ஆனால் இங்கே நான் கொண்டு வந்திருக்கிறது மொத்தமாக 5 ட்ரா கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 ட்ராவிலே நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 2ல் ஒன்று இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கான ஏ போர்டாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மிஸ்ஸிங் சீரியல்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் வரதான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இதை நான் ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர்ஸில் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த சீரியல் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 ட்ராக்குள்ளே வரணும், அப்படி இல்லாட்டினா 5 ட்ராக்குள்ளே வரணும். ஸோ இந்த 5 ட்ரா முடிச்சிட்டனால இந்த ட்ரா நம்ம வந்து இதை மிஸ்ஸிங் சீரியலாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுடைய மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 8 நண்பா. 3 8 இந்த ட்ராவுக்கு மிஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. 3 அல்லது 8 இந்த ட்ராவில் வர்றதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 5 ட்ராவ் ஆனதுனால இந்த ட்ராவில் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 3 8 நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். இங்கே நான் வந்து 4 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா 452. இதில் நம்ம அடிக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 2 4 2 9. ஸோ இதில் இல்லாத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 1 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது. அப்போ இதில் நம்மளுக்கு இல்லாத நம்பர் வந்து 2 4 6 நம்பர்ஸ் இல்லை. இப்போது இதுக்கடுத்து வந்த ரிசல்ட்னு கவனிச்சிங்கன்னா 2 9 4 1 6 7 ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6 7. இதில் கவனிங்க, இதில் நம்ம அழிக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 9 4 1 6 7. அப்போ இதில் நம்ம தூக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 கீழே இறக்கணும், 1 தூக்கிடலாம், 3 கீழே இறக்கணும், 6 தூக்கிடலாம், 7 தூக்கிடலாம், 8. அப்போது இப்போ நம்மளுக்கு 3 நம்பர்ஸ். இப்போது இதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டை கவனிங்க 6 4 9 4 9 4. இப்போ இதில் தூக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 தூக்கியாச்சு, 4 தூக்கியாச்சு, 9 4 9. இதில் எதையுமே தூக்க தேவையில்லை. அப்படியே நம்ம இந்த 3 8 0 3 8 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 4 0 9 7 4 5. இதில் வந்து நம்மளுக்கு 4 தூக்கியாச்சு, 0 புது நம்பரு, ஸோ 0 தூக்கிடலாம். அதுக்கடுத்து 9 ஏற்கனவே அடித்தாச்சு, 7 அடித்தாச்சு, 4 அடித்தாச்சு, 5 அடித்தாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற நம்பர்னா 3 8 தான். இப்போது அதுக்கடுத்து கவனிங்க, லாஸ்ட்டாக வந்தது இதுதான் நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 9 7 2 4 7 7. இதுலேயும் நம்மளுக்கு 3 வரல, 3 8. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 8 தான் கீ நம்பர்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 போர்டுலையுமே நம்மளுக்கு வந்து 3 8 இல்லை.
ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ போர்டில் உட்கார தான் வாய்ப்புகள் இருக்குது. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏபி அதோட ஏசி என்னன்னு பார்க்கலாம். ஏபி ஏசி ஏபிஏசி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது வந்து 8-1 8-5 3-9 3-4 3-7 3-0 8-3 8-0ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்ம எப்போதும் போல் 8 பெயர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 8 பெயர்ஸில் 4 பெயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏபியும் 4 பெயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏசின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் 85343080. அதே மாதிரி ஏபி போர்டில் வந்து நம்மளுக்கு 8139343783ன்னு கொண்டு வந்திருக்கோம். இது ஏபி ஏசிக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங். ஸோ இந்த பெயர்ஸில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஆனால் இது வந்து நம்ம அந்த ஆல் போர்டை மெயின் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதாவது நம்மளோட ஏ போர்ட் நம்பர் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஏ போர்ட் நம்பர் அல்லது ஆல் போர்ட் நம்பர் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போது நம்மளுக்கு இந்த பெயர்ஸ் அதோட இந்த டச் ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவலில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிசி பாக்ஸ் கெஸிங். இந்த ட்ராவுடைய ஏபிசி போர்டோடைய பாக்ஸ் கெஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் 812 378 814 894 851 843 871 390 341 380. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங் நம்பர்ஸோடு ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 10 பாக்ஸ் நம்பர்ஸ் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்மளுக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் கெஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம், ரிசல்ட்டுக்குள்ளே இருந்தால் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை 7/2/2026 கருணியா KR 741க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.